ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது தாய் தமிழ் அகராதி. நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். 2023 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த புத்தாண்டில் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறோம். 2023 நியூ இயருக்கு எல்லாருக்கும் யூடியூப்லேருந்து கிஃப்ட் வருதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு சில்வர் பட்டன் அவார்டு தருவாங்கள்ல, அது நமக்கும் கிடச்சிருக்கு. அது நியூ இயருக்கு முதல் நாள் கிடைச்சதுனால நமக்கு கூடுதல் சந்தோஷம். அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் இதை பார்க்க போகிறீங்க. கூடுதலாக இன்னொரு தகவலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது சோசியல் மீடியா அப்படின்னாலே நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறதையும் அதனால் அடிக்ட் ஆகிறதையும் இப்படி செய்திகள்லாம் நம்ம பரவலாக பார்ப்போம். ஆனால் சோசியல் மீடியாவில் ஒரு நன்மையுமே கிடையாதா, குழந்தைங்களுக்கு ஒரு நன்மையுமே பெற முடியாதா அப்படின்னு. குறிப்பாக யூடியூப்பால் ஒரு குழந்தைக்கு விளைந்த நன்மையை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அதுவும் இந்த காணொலியில் வருது. சரிங்களா? முதல்ல என்னோடய குழந்தைகள் அந்த சில்வர் பட்டனை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட விரும்புகிறாங்க. அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் குழந்தைகளை வச்சு நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதையும் சொல்கிறேன். முதல்ல பார்த்துட்டு வாங்க. நண்பர்களே, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களால் தான் எங்களுக்கு இன்றைக்கி இந்த சில்வர் அவார்ட் கிடச்சிருக்கு. மிக்க நன்றி. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். This is my YouTube gift. நான் பெருசி உங்களுக்கு அந்த சில்வர் பட்டனை காட்டுறேன். அவ்வளோதான். இதுதான் அந்த சில்வர் மெடல். Remember, we are going to watch YouTube. என்ன நண்பர்களே, அவங்க பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. சரி, நம்மளும் ஒரு தடவை காமிச்சிடலாம் நம்ம பங்குக்கு. இதுதான், இதை வாங்கிறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அவார்டு தான் அப்படின்னா கூட கடல் கடந்து வரும்போது எல்லாருக்குமே அது கூடுதல் ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. இதை வாங்குகிற நேரம் நம்ம சில பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். முதல்ல சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தான், நீங்கள் தான் இதுக்கு முதல் காரணம். ரெண்டாவது, இந்த சேனல் உருவாக காரணமாக இருந்தால் என்னுடைய மகள். அப்புறம் நம்ம மருத்துவ குறிப்புகள், இயற்கை மருத்துவம் சார்ந்த உணவுகள் சார்ந்த குறிப்புகள்லாம் சொல்லிக்கிட்டு வரோம். அந்த அறிவை நமக்கு கடத்தி இனி வரைக்கும் எல்லா குறிப்புகளும் சொல்லி கூட இருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய தாய்க்கு. அப்புறம் எல்லா நல்லது கெட்டதையும் கூட இருந்து சகிச்சுக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற என்னோடய மனைவிக்கும், அப்புறம் குடும்ப உறவுகளுக்கும், நண்பர்கள் குறிப்பாக. அதாவது நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா எது தப்பாக இருக்குது, எது சரியாக இருக்குது, டே இப்படி செய்யாதரா, இது செய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைகள் செஞ்சு என்னை இன்னும் வளரணும் உண்மையாக நினைக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய மகள் தான் காரணம்னு சொன்னேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னோடய மகள் கேட்ட ஒரு கேள்வி தான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம திருக்குறளுக்கு விளக்கம் தான் சொல்லிட்டு வந்தோம் நம்ம சேனலில். நீங்கள் பார்க்கலாம், முதல் ஒரு 100 காணொலி வரைக்குமே ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, என் மகள் இப்போது 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. என்னென்னா, அப்போ திருக்குறள் தமிழ் தானே? ஆமாம்பா. அப்போது தமிழ்னும் போது நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, எனக்கு புரியுது, நான் தமிழ் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுது. திருக்குறள் தமிழ் தான் சொல்கிறீங்க, அதை படித்தா நமக்கு ஏன் புரியல, அதுக்கு விளக்கம்னு ஒன்று தனியாக எழுதி வச்சு ஏன் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போது இது ஒரு குழந்தைத்தனமான கேள்வியாக இருந்தால் கூட யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லைங்களா? அப்போ தான் நான் அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டேன். என்னென்னா, தமிழ் ஒரு 100 வருஷம் இல்லை ஒரு 500 வருஷம் ஒரு 1000 வருஷம் பழமையான மொழியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியுமா?
இது வந்து மனிதன் தோன்றி முதல்ல தோன்றி பேசின மொழியே தமிழ் தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பழமையானது தமிழ். அதனால் அப்போ இருந்த தமிழ் வேறு, இப்போ இருந்த தமிழ் வேறு. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்த தமிழ் வேறு, இப்போ இருக்கிற தமிழ் வேறு. அதனால் எளிமைப்படுத்தி நமக்கு புரிகிற மாதிரி அதை நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தால் கூட திருக்குறளை படித்தா நமக்கு புரியலைன்னா அதுக்கு காரணம் என்ன? அதில் இருக்கிற வார்த்தைகள் இன்னும் பழக்கத்துக்கு வரலை, நமக்கு தெரியல நிறைய. அப்போது ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருள் தெரிஞ்சிச்சின்னு வைங்களேன், திருக்குறளை படித்தாலே பொருள் தெரிஞ்சிரும்ல. அப்போ நம்ம தனியாக எழுதி படிக்க தேவையில்லை. அதனால் திருக்குறளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தனியாக பிரித்து எடுத்து அதுக்கு உண்டான பொருளையும் சொல்லி மொத்த பொருளுக்கு உண்டான ஆங்கில விளக்கத்தையும் நம்ம வந்து சேர்த்து சொல்லிக்கிட்டு வந்தோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் நிறைய வியூஸ் போகலை, ரொம்ப நாளாக அப்படியே கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நானே ஒரு ஸ்டேஜில் ஃபெடப் ஆகிட்டேன்னா, மக்கள் வந்து திருக்குறளெல்லாம் பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, அதை பார்த்த கடல் கடந்து இருக்கிற நண்பர்கள், அதாவது வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற நண்பர்கள், தமிழ் நண்பர்கள் வந்துட்டு அவங்களுடைய பாராட்டுதல்கள் தான் இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து தூண்டிச்சு. அப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூடவே இந்த மருத்துவ குறிப்புகளையும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என் தாய்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது, அப்புறம் என்னை சுற்று வட்டாரத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது, பக்கத்து கிராமத்திலேருந்து நான் பார்த்து அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வியக்க வைக்கும் அந்த மருத்துவ தன்மைகள், அதெல்லாம் வந்து அனுபவித்து அவங்க சொல்லும்போது அதெல்லாம் வந்து பதிவு பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு முதல்ல ஒரு 2-3 காணொலிகள் போட்டேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நீங்கள். அதை வச்சு நான் இப்போது நிறைய காணொலிகள் போட்டுக்கிட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட நெருங்கிட்டேன். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் நல்லதை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடையில் நமக்கு வந்துட்டு நல்லதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டுடுச்சு. ஆனால் இப்போ மக்கள் தேடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. அப்போது நம்ம எளிமையாக கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்குது. அதை தான் நம்ம செஞ்சுட்டு வரோம். அதான் சொன்னேன், இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் என்னுடைய மகள் தமிழாழி. அவங்க தான் அதை ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரியம். அதனால் அதை அப்படியே செஞ்சிட்டேன். ரெண்டாவது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, சோசியல் மீடியாவில் விளைந்த நன்மை ஒரு குழந்தைகள். இப்போது நம்ம குழந்தைகிட்ட வந்துட்டு மொபைல் ஃபோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தோம். டிவி பார்க்கக்கூடாதுன்னு முதல்ல வச்சுருந்தோம், டிவி வந்த காலகட்டங்களில். அதுக்கப்புறம் மொபைல் வந்த காலகட்டங்களில் மொபைல்னால நிறைய கெட்டு போயிடுறாங்க, கேம் விளையாடுறாங்க. ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா மனது பாதிக்கப்பட்டு கேம் விளையாடி அவன் அப்படியே கன்னில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான் தூக்கத்துலேயே. அந்த மாதிரிலாம் ஆயிடுறாங்க குழந்தைங்க. இப்போ இந்த மாதிரிலாம் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம சுத்தமாக தடை பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் பாருங்கள், காலத்தின் கட்டாயம் இந்த கொரோனா பீரியடில் வீட்டுக்கு 3 மொபைல் 4 மொபைல் நம்மளே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து ஆன்லைன் கிளாஸில் உட்கார வச்சோம். இதுதான் காலத்தின் கட்டாயம். சரிங்களா? அப்போது வேறு வழி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு மொபைல் டிவி பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? மொபைலை முற்றிலும் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் டிவி அவாய்ட் பண்ணவே முடியல. ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன நடக்குது, போது, வருது, சில விஷயங்களை காட்டியே ஆக வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி நேரங்களில் நீங்கள் குழந்தைங்களுக்கு டிவியை பழக்கணும் அப்படின்னு வைங்களேன், டிவிக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருங்க, யூடியூப் கனெக்ஷனும் கொடுத்துருங்க. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அது எல்லாமே யூடியூப்பில் அவைலபிள். யூடியூப்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, சோசியல் மீடியா, அதில் வந்து எல்லாம் தவறானது தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. குழந்தைங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை குழந்தைகள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபில்டர்ஸ் வச்சுருக்காங்க, செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையில்லாத எந்த விஷயங்களையும் அவங்களுக்கு வரவே வராது. அவங்க ஒரு காலத்தில் தேடி போய் பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். அவங்க தேடி போய் பார்க்கும்போது அவங்க கெட்டதை பார்க்குறாங்களா நல்லதை பார்க்குறாங்களான்றது அப்புறம் அதை அவங்க முடிவு பண்ணட்டும். ஆனால் நம்ம கொடுக்கும்போது இந்த செட்டிங்ஸ்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, என்ன அப்படி நம்ம கொடுத்துட போகிறோம் அப்படின்னா, குழந்தைகள் படிக்கிறதுலேருந்து நீங்கள் பிஹெச் படிக்கிறதுக்கு கைடு வரைக்கும் யூடியூப்பில் அவைலபிளுங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாமல் போயிட்டால் பயன்படுத்தணும், குழந்தைங்களுக்கு முறையாக பயன்படுத்தணும். சரிங்களா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே என்னோடய குழந்தை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவன் வந்து 9 மாதம் இருக்கும்போதே அவங்க அக்காவுக்கு வந்துட்டு அவங்க தாத்தா திருக்குறள் சொல்லிக் கொடுப்பார். அதை பக்கத்தில் இருந்து அவன் கேட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்க அக்காவுக்கு சொல்லிக் கொடுத்த திருக்குறளெல்லாம் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதான். அப்போ கேட்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகுது, அதை வந்துட்டு குழந்தைங்க புரிஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், யூடியூப்பில் குழந்தைங்க ஸ்கூல் போனால் என்ன படிப்பாங்களோ அது எல்லாமே யூடியூப்பில் அவைலபிளாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் என்ன பண்ணேன், குழந்தைங்களுக்கு பார்க்குற மாதிரி வச்சு கொடுத்துட்டோம். அவங்க எப்போ தேவைன்னு கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு எல்லாம் என்ன வேணும், ஸ்பேஸ் பற்றி படிக்கணுமா அதுவும் இருக்குது வீடியோ, இல்லை அண்டர் வாட்டர் பற்றி படிக்கணுமா அதுவும் இருக்குது, இல்லை எர்த்து எப்படி உருவாச்சுன்னு படிக்கணுமா அதுவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே இந்த மாதிரி விஷயங்களை போட்டு காட்டும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகி போகுது. அதை தொடர்ந்து பார்க்குறாங்க அவங்க.
அப்படி பார்க்கும்போது அது சம்மந்தமான வீடியோஸ் வரும்போது அதில் வந்துட்டு அந்த வாய்ஸ்லாம் வந்துட்டு சப்டைட்டில் வரும். அதை அந்த குழந்தை பார்த்து படித்து என்னுடைய பையனுக்கு இயற்கையாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் யூடியூப்பில் போகிற லைன் எல்லாத்தையும் அவன் படிக்கிறத பார்த்தோம். என்ன இது ஆங்கிலத்தை இவ்வளோ சரளமாக படிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சரி ஆங்கிலம் மட்டும்தான் படிப்பானா, தமிழும் படிக்கிறானான்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்து தமிழ் படிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ஆங்கில வீடியோக்கள் எளிமையாக கிடைக்கிற மாதிரி தமிழ் வீடியோக்கள் யூடியூப்பில் எளிமையாக கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் அந்த தமிழ் வீடியோக்களையும் தேடி போட்டு அப்புறம் நம்மளும் சொல்லிக் கொடுத்து அப்புறம் தமிழ் வார்த்தைகளும் அவன் வந்து படிக்க கற்றுக்கிட்டான். ஒரு ஆங்கில வார்த்தைகள் அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு தமிழ் வார்த்தைகளை நல்லாவே படிக்க கற்றுக்கிட்டான். இப்போ இது வந்து விளைந்தது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பால் தான். சரிங்களா? அப்போது எவ்வளோ தீமைகள் இருக்கிற இடத்துல அந்த சோசியல் மீடியாவில் எவ்வளோ பெரிய ஒரு நன்மையும் இருக்குது. அதை நம்ம எப்படி கொடுக்கணுன்றது தான் முறை. நம்ம வந்து மொபைல் கொடுத்து பார்க்க வைக்கலைங்க, அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல டிவியில் தான், பெரிய ஸ்க்ரீன் டிவி, அதனால் குழந்தைங்க தூரத்தில் இருந்து தான் பார்ப்பாங்க. பக்கத்தில் போய் இப்படி கண்ணை வச்சு பார்க்குறதெல்லாம் கிடையாது. அது மாதிரி பழக்கப்படுத்தி அந்த குழந்தைக்கு இந்த அறிவு ஞானத்தை நம்ம வந்துட்டு சரி குழந்தைக்கு இருக்கிற மெமரி பவரை இன்னும் கூடுதலாக நம்ம வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணால் அவனுக்கு வந்துட்டு எல்லா விஷயங்களும் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி அது செஞ்சோம். அதேமாதிரி அவன் ஸ்கூல் போக ஆரம்பித்தப்புறம் இதெல்லாம் நடந்தது எப்போது? இதெல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். ஸ்கூல் போக ஆரம்பித்தப்பெல்லாம் கிடையாது, இப்போ தான் எல்கேஜியே படிக்கிறான். அப்போது ஸ்கூல் போக ஆரம்பித்தப்புறம் அவனுக்கு இந்த திறமை இருக்கிறத ஸ்கூல்லேயே ரெகக்னைஸ் பண்ணி, ஸ்கூலு நல்ல ஸ்கூலுன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த குழந்தைய எல்கேஜிலேயே நியூஸ் பேப்பர், இப்போது நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு செய்தியை வாசிக்க வச்சாங்க. அசம்பிளியில் நிற்க வச்சு ஒரு எல்கேஜி பையன் ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கும் நியூஸ் வாசிக்கிறத எங்கேயா பார்க்க முடியுமா? சரிங்களா? அது நடந்துச்சு. என்னுடைய குழந்தை வந்து டெய்லியும் போயிட்டு அந்த ஆங்கில செய்திகளை வந்து சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லோக்கல் நியூஸ், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் நியூஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஒரு கிளைமேட் நியூஸ். இதை வந்துட்டு டெய்லியுமே ஆர்டர் பண்ணி நாங்கள் இங்கே வீட்டில் வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். அங்கே போய் ஒரு அசம்பிளியில் வந்துட்டு படிச்சுட்டு வந்துடுவார். பார்த்து படிக்கிறது தானே, ஒன்று நம்ம என்ன கொடுத்தாலும் அவர் படிப்பேன் அந்த மாதிரி. இப்போ இது விளைஞ்சது யூடியூப்பால் தான். இந்த ஃபில்டர்ஸ்லாம் போட்டு முறையாக குழந்தைகளுக்கு எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூடியூப்பில் கிடைக்குது. அதை வந்து பயன்படுத்துங்க, முறையாக பயன்படுத்துங்க. மொபைலில் பார்க்குறத அலோவ் பண்ணாதீங்க நிறைய, அதனால் சில குறைபாடுகள் வர காரணம் இருக்குது. ஆனால் நீங்கள் டிவியில் பார்க்க அலோவ் பண்ணுங்கள். கிளாஸே டிஜி போர்டில் தான் நடக்குது இப்போது ஸ்கூலில். அப்படி இருக்கும்போது தவிர்க்க முடியாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. முதல்ல நம்மளாவே அவங்களுக்கு சோசியல் மீடியானா என்ன, அதில் எவ்வளோ நல்லது இருக்குதுன்னு காமிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தவறுகளை அவங்க தேடி போகிறது கம்மியாகிடும். அவங்க போய் பார்ப்பாங்க தான் எப்படியா இருந்தாலும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் தொடவே கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது, நான் அதெல்லாம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அதை காட்டாமலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்க தான் போகிறாங்க. அவங்களாம் போய் பார்க்கும்போது நல்ல விஷயங்களை தேடி பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக கெட்ட விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம அனுமதி கொடுக்காம முதல்லையே நம்ம என்னென்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். அதை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்படி நமக்கு விளைஞ்ச ஒரு நன்மையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க. என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா? படிக்கிறத பார்த்துருப்பீங்க, நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இது முழுக்க யூடியூப்பால் விளைஞ்ச நன்மைகள் தான். என்ன தான் பெரியவங்க வந்துட்டு கூட இருந்து சப்போர்ட் பண்ணால் கூட யூடியூப் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமான உண்மை. அதை நம்ம ஏற்றுக்கணும், பெருமையாகவும் சொல்லிக்கணும். சரி, இது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்கன்றது உங்களுடைய சாய்ஸ். பட் இதை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. சரிங்களா? ஓகே. அப்புறம் நண்பர்களே, இந்த
சில்வர் பட்டன் அவார்டுக்கு நம்ம செலெக்ஷன் ஆகி அதை முறையாக எப்படி அப்ளை பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிற காணொலியை வந்துட்டு நான் கொடுக்குறேன். நீங்கள் மேலே லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இருக்காது, ஆனால் போட்ட உடனே மேலே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு காணொலி அவசியமா அப்படின்னா ஆமாம். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது அவார்டு நம்ம செலக்ட் ஆனோடனே நம்மளாம் அப்ளை பண்ணி ஏதாவது தப்பு பண்ணி அது வராமல் போயிடலாம், இல்லை நம்மளோட சேனல் பேர் தப்பாக வந்துடலாம், இல்லை கேஒய்சி கிளியரன்ஸ் சரியாக பண்ணாமல் போயிடலாம். இப்படி ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துடும். அதுக்கு தான் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் ஏதாவது அப்ளை பண்ணுறோம் இல்லை ஏதாவது காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது சார்ந்த வீடியோக்குள்ளே முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடணும். நமக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்த அப்புறம் தான் நம்ம வந்துட்டு மற்றவங்க செஞ்ச தவறுகளை நம்ம செய்யாமல் அதை வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அப்ளை பண்ணதுலேருந்து வீடு வர வரைக்கும் அதை எப்படி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிலே ஆகாமல் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்லுவோம், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனால் இதுதான் மேண்டிலானே அப்படின்னு அமுக்குன அப்புறம் அது கையோடு வந்துடுச்சுனே அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதை அமுக்கிறது முன்னே யோசிக்கணும். அது மாதிரி தான் முன்கூட்டியே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அப்படி தான் நம்ம அப்படி தான் பார்த்தோம். எல்லாருக்கும் எல்லா நண்பர்களும் போட்டு இருந்தது நமக்கு பிரயோஜனமாக இருந்தது. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால அதை மற்றவங்களுக்கு பகிரும்போது மற்றவங்களுக்கு யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு பயன்படலாம் இல்லையா? அதுக்காக தான் அந்த காணொலி. என்ன நண்பர்களே, இந்த 2023 புத்தாண்டில் நமக்கு பிடிச்ச நெருக்கமான நமக்கு நல்லது நினைக்கிற நண்பர்கள் மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்களுக்கு கூட நீங்கள் இழந்துடாதீங்க. அதே நேரத்தில் உறவுகளையும் அப்படி தான், நல்ல உறவுகளையும் இழந்துடாதீங்க. அவங்களுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாராக இருங்க. அதே நேரத்தில் கெட்ட நண்பர்கள், கெட்ட உறவுகள் அப்படின்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கள உடனே பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்கக்கிட்டேருந்து விலகி இருங்கள். சரிங்களா? ஒன்று அது சரியாக போயிட காரணமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க உங்கள் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் சாந்தமாகிடுவாங்க. அதுக்கு வந்து உண்டான சூழ்நிலைகள் வந்து அமைய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும்தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். மற்றபடி உங்கள் விருப்பம் போல் ஜாலியாக இருங்க. காணொலிகளை அடுத்தடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு இருக்கணும். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. இது தாய் தமிழ் அகராதி. நன்றி, வணக்கம்.